ரியாத் இந்தியன் அசோசியேஷன் ஆண்டு பொதுக்குழு மற்றும் இஃப்தார் 2026. சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இயங்கி வரும் ரியாத் இந்தியன் அசோசியேஷன் அமைப்பின் ஆண்டு பொதுக்குழு கூட்டமும் மற்றும் புனித ரமலான் காலத்தை முன்னிட்டு இஃப்தார் நிகழ்வும் கடந்த பிப்ரவரி 27, 2026 வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற்றது. ரியாத் எக்ஸிட் 18 பகுதியில் உள்ள யனாபே ஹாலில் மதியம் 3 மணி அளவில் தொடங்கிய இந்த நிகழ்விற்கு அமைப்பின் தலைவர் திரு உம்மர் குட்டி தலைமை தாங்கினார். கூட்ட இணைச் செயலாளர் திரு பீட்டர் ராஜ் வரவேற்புரை வழங்க, ஆலோசனை குழு உறுப்பினர் திரு TNR நாயர் நிகழ்வை முறைப்படி தொடங்கி வைத்தார். கூட்டத்தில் கடந்த ஆண்டின் செயல்பாடுகள் குறித்த விரிவான அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆண்டு அறிக்கை செயலாளர் திரு அருண்குமரன், நிதி அறிக்கை பொருளாளர் திரு நிகில் மோகன், பிரிவு வாரியான அறிக்கைகள் திரு ஃபவாத் மனிதநேய பிரிவு, திரு ஜுபின் பால் கலை மற்றும் கலாசாரம் மற்றும் திரு தங்கச்சன் அஜுமோன் ஊடக பிரிவு ஆகியோர் தத்தமது துறை சார்ந்த சாதனைகளை விளக்கினர். முக்கிய நிகழ்வாக பள்ளி உதவி திட்டத்திற்கான உறுப்பினர் பிரதிநிதிகள் குலுக்கல் முறையில் வெளிப்படையாக தேர்வு செய்யப்பட்டனர். தலைவர் திரு உம்மர் குட்டி தனது தலைமையுரையில் அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். திரு அப்துல் சலாம் அவர்கள் 2026 ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவை அறிவித்தார். அதன் விவரம் பின்வருமாறு: தலைவர் திரு பீஜு ஜோசப், செயலாளர் திரு இசக்கி, பொருளாளர் திரு மகேஷ் முரளிதரன், துணைத் தலைவர்கள் திரு விவேக் மற்றும் திரு சந்தீப், இணைச் செயலாளர்கள் திரு சூரஜ் வத்சலா மற்றும் திரு முத்துக்கண்ணன், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்கள். மனிதநேய பிரிவு திரு ஜோசப் அரக்கல், ஒருங்கிணைப்பாளர் திரு ஷாஜி கே மற்றும் டாக்டர் பொன்முருகன். கலை மற்றும் கலாசாரம் திரு அருள் நடராஜன், ஒருங்கிணைப்பாளர் திரு சினில் சுகதன் மற்றும் திரு என் மணிகண்டன். ஊடக பிரிவு திரு தங்கச்சன் அஜுமோன், ஒருங்கிணைப்பாளர் திரு பீட்டர் ராஜ் மற்றும் திரு ரதீஷ் அம்பழத்தி. பதவிக்காலம் முடித்த நிர்வாகிகள் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டி புதிய நிர்வாகிகள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தனர். நிகழ்வில் பங்கேற்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சிறப்பான இஃப்தார் விருந்து வழங்கப்பட்டது. இணைச் செயலாளர் திரு ஹபீப் ரஹ்மான் நன்றியுரை வழங்க, தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவுற்றது. சவுதி அரேபியாவின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.